ராகிக்கூழ் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து கவுனி அரிசி தூள் எடுத்துக்கலாம். இது அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து விட்டது. அதுக்கப்புறம் 2 கரண்டி ராகி மாவு போட்டுக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கெட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கலாம். கெட்டி இல்லாமல் கிளறியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். சிம்லேயே வச்சு கிண்டலாம். இப்போ இது வெந்துக்கிட்டே இருக்கு. கலர் மாறிடுச்சு. இப்போ நல்லா இது கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கொதிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினோன்னா தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் போட்டுக்கலாம். தயிர் போட்டு காய்ச்சி கிண்டிக்கலாம். ராகிக்கூழ் ரெடி. இது கூட வந்து சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.